passion and purpose. Myself, Bonapriya, as academic coordinator at Rafina Montessori Teacher Training College, Pollachi, and I will be your host for today's session. I'm excited to have you to join for this important conversation about the art of teaching. As educator, we all know that teaching is not just a profession, but a calling. It takes dedication, passion, and purpose to inspire and motivate our students to learn and grow. But what does it mean to teach with passion and purpose? How can we cultivate these qualities in our own teaching practices? So, let's get started. I invite you to join in this conversation. Thank you once again for joining us and let's begin. அதாவது ஒரு சிறந்த ஆசிரியரா இருக்கிறவங்க மாணவரோட வாழ்க்கையை எப்படி மாத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி படைச்சவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்க போறோம் இந்த வெபினார்ல. எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க. லைக் வந்து நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டூடெண்டா இருந்துதான் ஒரு டீச்சரா மாறி இருக்கும். ஒரு கிரேட் டீச்சர் ஹாஸ் த பவர் டு டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப். அதாவது ஒரு ஆசிரியர்னால மட்டும்தான் ஒரு மாணவரை வந்து எந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு அறிவாளி ஆக்குறதும் சரி, ஒரு விஞ்ஞானி ஆக்குறதும் சரி, அவங்க வந்து அவங்களோட இலக்கை அடையிறதுக்கு யார் வந்து ஒரு காரணமா இருப்பாங்க, மூலதனமா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் தான். Now in this webinar, we will discuss how we can continue to bring out that transformations. அதாவது இப்ப இருக்கிற மாணவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு பெரிய ஆளா ஆகுறதுக்கு யார் காரணமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். லைக் ஒரு ஆசிரியர்னா எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகேங்களா? டிஸ்கவர் த டீச்சர் இன் யூ. ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளயும் ஒவ்வொரு ஆசிரியர் அப்படின்றவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. ஏன்னா நம்ம டெய்லி வந்து புதுசா ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிறோம். நம்ம கத்துக்கிற விதத்தை வந்து நம்ம இன்னொருத்தவங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அப்ப இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நமக்கு அந்த டேலண்ட் இருக்குன்னா நம்மளும் ஆசிரியர் தானே. ஆசிரியர் என்பது மேலே கூடக்கூடிய, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆசிரியரா இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எப்பவுமே வந்து ஒரு ஒரு தாட்டோட இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு கட்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா, அவங்க வந்து போடக்கூடிய துணி மாதிரி நினைக்க மாட்டாங்க. துணியா இருந்தா கூட நம்ம மாத்திடலாம். துணியை வந்து அப்பப்ப நம்ம மாத்திக்கிட்டே இருப்போம். நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம மாத்திட்டே இருப்போம். ஆனா பாம்பு கூட தன்னோட தோலை வந்து சட்டையா உரிச்சிடும். பட் ஒரு ஆசிரியர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க உடம்புல இருக்கிற தோல் மாதிரி இருப்பாங்க. பாம்பு கூட தன்னோட சட்டையை உரிச்சிடும். ஆனா வந்து ஆசிரியர் வந்து அவங்க தோல் மாதிரி, அதை உரிக்க கூட முடியாது அவங்கனால. உதாரணத்துக்கு the great scientist டாக்டர் அப்துல் கலாம் சார், அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. who's a great teacher அப்படிங்கிற கேள்வி அவங்க கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவரோட பதில் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் அதுக்கு சொல்றாரு, when I was a 10 years boy. அதாவது ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாரு ராமேஸ்வரம் பிரைமரி ஸ்கூல்ல. அப்ப வந்து அவர் ரொம்ப இன்ஸ்பயரான டீச்சர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரோட சயின்ஸ் டீச்சர். அவரோட நேம் வந்து சிவசுப்பிரமணிய ஐயர். ஏன் அவரை ரொம்ப பிடிக்கும்? எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு ஸ்டாஃபை வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்க டீச்சரை. ஆனா அதுல வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னது வந்து ஏதாவது ஒரு டீச்சர் தான் நம்ம சொல்லுவோம். அப்படி அவர் சொன்ன டீச்சர் தான் சயின்ஸ் டீச்சர். எதனால சார் உங்களுக்கு அவரை பிடிக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில், when the teacher enters, we saw he radiates knowledge and also he radiates purity of life அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எதனால அப்படி சொன்னாரு? ஒரு ஆசிரியர் வந்து உள்ள வந்தோம்னா அந்த மாணவருக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு குட் மார்னிங், அந்த உள்ள வர ரேடியன்ட் வந்து அவங்களுக்கு வைப்ரேட் கொடுக்கணும். உள்ள வந்து அவங்க வந்தோடனே, அந்த ஸ்டாஃப் வந்தோடனே அவங்களோட என்ன ஒரு தாட்ல அவங்க வந்தாலும் சரி, உள்ள அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த ஒரு இதுல வந்தாலும் சரி, அந்த ஒரு டீச்சரை பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க மைண்ட் வந்து க்ளோயிங் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு லைட்னிங் கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு டீச்சர் தான். அப்படி அவர் சொன்ன விஷயம் தான், you know the 2 qualities I saw in my teacher அப்படின்னு சொன்னாரு. One is radiate knowledge
ஒளிமயமான அறிவு. ஒரு ஆசிரியர் மட்டும்தான் ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த அறிவை கொடுக்க முடியும். வீட்டுல அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அண்ணா இருக்காங்க, தம்பி இருக்காங்க, எல்லாருமே ஒரு லெவல் தான் வருவாங்க. பட் எந்த இடத்துலயும் நமக்கு தனியா கை கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் எஜுகேஷன். அந்த எஜுகேஷனை கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிரியர் மட்டும்தான். செகண்ட், அவர் சொன்ன ஒரு விஷயம், ரேடியேட்ஸ் பியூரிட்டி ஆஃப் லைஃப். வாழ்க்கையோட தூய்மையை எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறோம். அவர் கொடுத்த அந்த அந்த ஒரு விஷயம் தான் அவரை வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு சயின்டிஸ்டா கொண்டு போனதுக்கு காரணம் அவர் சயின்ஸ் டீச்சர்ன்ற ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? இதுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, முசோரியா தெரியும் எல்லாருக்குமே. முசோரி வந்து எல்லா நாட்டையும் வந்து போர் தொடுத்து, ஏன்னா அவர்கிட்ட பெரிய ஒரு படை இருந்தது. அவர்கிட்ட இருந்த படையில வந்து நிறைய போர் தொடுத்து இருக்கிறாரு. எல்லா நாட்டையும் வந்து கைப்பற்றிருக்கிறார். அப்படி இருக்க போகும்போது ஒரு நாட்டுல இருக்க ஒரு சின்ன கிராமத்தை வந்து அவரால் கைப்பற்ற முடியல. என்ன அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. யோசிச்சு அந்த நாட்டுக்கு அவரும் நிறைய வீரர்கள் அனுப்பிச்சுட்டே இருக்கிறாரு. சோ அங்க போகும்போது போன வீரர்கள் எல்லாம் வந்து தோத்து தோத்து திரும்பி வந்துட்டே இருந்தாங்க. எதனால அப்படி தோத்து திரும்பி வந்துட்டே இருக்காங்க, என்ன பிரச்சனை அங்க அப்படின்னு சொல்லி அந்த படை தலைவரை கூப்பிட்டு கேட்கிறாரு முசோரி. என்ன அங்க பிரச்சனை, ஏன் நம்ம அனுப்பின வீரர்கள் எல்லாருமே திரும்பி வந்துட்டு இருக்கிறாங்க? அந்த ஒரு சின்ன ஒரு இத்தனை நாட்டை நம்ம வந்து கைப்பற்றிருக்கோம், அந்த இருக்கிற ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் வந்து ஏன் நம்மளால வந்து கைப்பற்ற முடியல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அங்க வந்து அந்த படைத்தலைவர் சொல்றாரு, அந்த முசோலினி கேக்குறாரு, அந்த நாட்டை வந்து அந்த அளவுக்கு அந்த அந்த ஒரு வில்லேஜ் வந்து வழி நடத்தி கொண்டு போறது யாரு அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. கேட்டதுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு ராஜா அந்த இடத்துல இருக்கிறாரா, வேற யார் யார் அங்க இருக்கிறாங்கன்னு ஒவ்வொன்னா கேட்டுட்டு இருக்க போகும்போது அந்த தலைவர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, அந்த வில்லேஜ் வந்து வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்க ஒரே ஆள் வந்து ஒரு ஆசிரியர். ஆசிரியர்னு சொன்னோன்னா முசோரினி சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, இஸ் வெரி டேஞ்சரஸ். A pen is mightier than a sword அப்படின்ற ஒரு ப்ராவர்ப் இருக்கு. ஒரு ஆசிரியர் நினைத்தா ஒரு மாணவனை எந்த ஒரு எல்லைக்குமே கொண்டு போகலாம். அதுதான் முசோரினி அந்த இடத்துல சொன்னாரு. இஸ் வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஆசிரியர் நினைச்சா அந்த மாணவரை எவ்வளவு ஒரு தூரத்துக்கும் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ கிரிட்டிக்கல் திங்கிங். கிரிட்டிக்கல் திங்கிங் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு கேள்விங்க. இப்போ வந்து இதுல நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. சோ உங்களுக்கான ஒரு கேள்வி, உங்களுக்கு இதுல என்ன பதில் தெரியுதோ அதை நீங்க தாராளமா நீங்க ஷேர் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கூல்ல நீங்க போறீங்க, அங்க வந்து ட்வின் சில்ட்ரன் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த ட்வின் சில்ட்ரன் கிட்டக்க ஒரு குழந்தை மட்டும் அந்த ஒரு டாய வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு அழுகுறாங்க. ஓகேங்களா? அந்த அடம் பிடிச்சு அழுகுற குழந்தைக்கு எந்த ஒரு குழந்தைக்கு அந்த பொம்மையை கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பீங்க? அதாவது ஒரு குழந்தை வந்து அந்த பொம்மை வேணும்னு கேக்குது. 2 ட்வின் சில்ட்ரன் இருக்காங்க. நீங்க எந்த குழந்தைக்குன்னு அந்த பொம்மையை கொடுப்பீங்க? அந்த ஒரு டாயை கொடுப்பீங்க? எனிஒன்? எனிஒன்? இந்த வெபினார்ல யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். சோ இந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் தெரிஞ்சுச்சுன்னா தாராளமா நீங்க பதில் சொல்லலாம், ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதுல நிறைய டீச்சர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. ஹலோ. சரி, ஆன்சர் நானே சொல்லிடுறேன். அதுல வந்து நம்ம அந்த ஏன் இதுல கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இதுல வந்து பிங்க் பேபிஸ்ன்னு நான் சொன்னேன். பிங்க் பேபிஸ்ல ஒரே ஒரு பேபி மட்டும்தான் அந்த டாய் கேட்டு அழுகுது. அதுல கேட்கிற கேள்வியிலேயே பதிலும் இருக்கு அந்த இடத்துல. ஓகேங்களா? அதே மாதிரிதான் இதுதான் கிரிட்டிக்கல் திங்கிங். அந்த கேள்விக்கு உண்டான பதில் வந்து அந்த கேள்வியிலேயே இருக்கு. நம்ம ஆனா அதை பார்க்க மாட்டோம். ஒரு குழந்தைக்கு உண்டான டேலண்டும் சேம் அந்த குழந்தைக்குள்ளேயே தான் இருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த குழந்தை வந்து மார்க்ஸ் வாங்கல, இது பண்ணல, அது பண்ணல, அகாடமிக்ஸ் இல்லைன்னா என்ன, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு யூனிக்கான ஒரு டேலண்ட் இருக்கும். சோ அந்த டேலண்ட நம்ம வெளியில கொண்டு வர அளவுக்கு நடந்துக்கிறது தானே ஒரு டீச்சரோட வேலையே. சோ அதுலதான் அந்த குழந்தைய வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு கொண்டு வரோம், அவங்க கோலை ரீச் பண்ண உண்டான இடத்துக்கு நம்ம எப்படி கூட்டிட்டு வரோம், அதுலதான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, அபவுட் பிலாசபர். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறவங்க தான் மரியா மோண்டெசரி. அவங்க இவங்க வந்து ஒரு ஃபேமஸான ஒரு எஜுகேட்டர். இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டாக்டரும் கூட இட்டாலியில.
இவங்க ஒரு இட்டாலியன் பிசிஷியன். ஓகேங்களா? இவங்க வந்து 1896ல யூனிவர்சிட்டி ஆஃப் ரோம்ல தான் இவங்க கிராஜுவேட் ஆனாங்க. சேம் அதே யூனிவர்சிட்டில இவங்க வந்து அசிஸ்டன்ட் டாக்டர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க ஒர்க் பண்ண இடத்துல என்ன அப்படின்னா பிசிக்கலி டிசேபிளா இருக்கிற குழந்தைகளும் மென்டலி ரிட்டையர்டா இருக்கிற சில்ட்ரனும் அங்க இருந்தாங்க. சோ அவங்களுக்கு வந்து அவங்க எப்படி எஜுகேஷன் சிஸ்டம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தாங்க. ஏன் நார்மலா இருக்க ஒரு குழந்தைக்கும் வேற விதமான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம், மென்டலி டிசேபிள் ஆன இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கும் ஏன் வந்து இப்படி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் கொடுக்குறாங்க, ரெண்டு பேருக்குமே ஏன் ஒரே மாதிரியான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததுதான் இந்த மாண்டசரி வே ஆஃப் டீச்சிங். என்ன அப்படின்னா இப்போ நீங்க நிறைய பிளைண்ட் ஸ்கூல்ஸ்ல பாப்பீங்க, பின் பிரிண்டிங் புக்ஸ் வச்சிருப்பாங்க அங்க. என்ன அப்படின்னா அந்த புக்ஸ வந்து நம்ம கையால தொட்டு உணர்ந்து அது என்ன லெட்டர்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. சேம் ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நம்ம நார்மலா இருக்கக்கூடிய ஒரு கிட்டுக்கும் நம்ம கொடுக்க கூடாது? அவங்களும் அதை என்ஜாய் பண்ணுவாங்கல்ல. இப்ப ஹாட் அப்படின்னு சொல்ல போகும்போது ஹாட்னா சூடுன்ற விஷயம் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஹாட்ன்றது வந்து சூடுன்னு நமக்கு தெரியும். அத வெறுமனே ஏன் வாயில ஹாட் ஹாட்ன்னு சொல்லிட்டே இருக்கணும்? அந்த எஜுகேஷன் சிஸ்டத்த மாத்தலாமே. தொட்டு உணரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஈஸியா ஒரு குழந்தைக்கு அப்சர்வ் ஆகும். இதுதான் பிராக்டிகல் வே ஆஃப் லேர்னிங். பிராக்டிகல் வே ஆஃப் டீச்சிங். ஒரு குழந்தைக்கு வந்து உணர்வு பூர்வமா ஒரு விஷயத்த நம்ம கத்துக் குடுத்துட்டோம் அப்படின்னா, லைஃப் லாங் வந்து அவங்க வந்து அத மறக்கவே மாட்டாங்க என்னைக்குமே. அதுக்காக கொண்டு வந்த சிஸ்டம் தான் இந்த மாண்டசரி வே ஆஃப் எஜுகேஷன். How has education shaped your life? கல்வி உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு உங்களை வந்து வடிவமைச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் கேக்குறாங்க. ஓகேங்களா? இதுல ஒரு 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தாங்க. பெருசா ஒண்ணும் இல்ல. ஒண்ணு வந்து நாலேட்ஜ் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். என்ன அப்படின்னா, இட் ப்ரொவைட்ஸ் மீ வித் த ஃபண்டமெண்டல் நாலேட்ஜ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி வேர்ல்ட் அலாங் வித் தி ஸ்கில்ஸ் டு திங்க் கிரிட்டிக்கலி, சால்வ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அப்ரோச் சேலஞ்சஸ் வித் தி ரீசன்ட் மைண்ட் செட். அதாவது ஒருத்தவங்க வந்து இந்த உலகத்துல வந்து எப்படி ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சு நடந்துக்கணும், அது எதுக்கு உண்டானது, பேசிக்கா ஒரு நாலேஜ் எப்படி குடுக்கறது, நிறைய சேலஞ்சஸ் நம்ம இப்ப டே டு டே லைஃப்ல நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அந்த சேலஞ்சஸ எப்படி எதிர்கொள்றதுன்னு நம்ம அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். சேம் கிரிட்டிக்கல் திங்கிங், ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளம்க்கு உண்டான சொல்யூஷன் அந்த ப்ராப்ளத்திலேயே தான் இருக்கு. சோ அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும். இப்ப நிறைய குழந்தைங்கனால ஒரு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண முடியல. லைக் ஒரு எக்ஸாமினேஷன்ல ஒரு பெரிய ஆகுறாங்க அப்படின்னா அதை அந்த குழந்தைங்கனால ஏத்துக்க முடியல. பிகாஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். அவங்க அந்த பேம்பரிங்லயே அந்த குழந்தைய வச்சுக்கிறாங்க. எல்லாமே ஏத்துக்கக்கூடிய அளவுக்கு நம்ம அந்த குழந்தைக்கு சொல்லித் தரணும். ஒரு பெற்றோர் அதை முன்னெடுத்து சொல்லித் தர மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு குழந்தை இருக்கலாம். ஒரே பையன் தானே, ஒரே பொண்ணு தானேன்ற அந்த ஒரு செல்லத்திலேயே அவங்க வச்சிருப்பாங்க. இது யார் வந்து கேள்வி கேட்டு அவங்கள மாத்தக்கூடிய ஆள் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அஸ் அ டீச்சரா நம்ம கையில தான் இருக்கு. நம்மளோட அப்ரோச்சஸ் எந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு ப்ராப்ளம் இருக்கா, அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண இருக்கணும். சால்வ் பண்ணணும்ன்ற ஒரு விஷயத்த சொல்லி தரணும். சேலஞ்சஸ எப்படி சமாளிக்கணும். அதுக்குண்டான டாக்டிக்கல் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்னன்னு அவங்களோட மைண்ட் செட் வந்து அந்த அளவுக்கு கொண்டு போகணும். இது யாருனால முடியும் அப்படின்னா, அஸ் அ டீச்சர் தான். எஜுகேஷன் தான். எஜுகேஷன்ற ஒரு விஷயம் அவங்க கையில இருந்துச்சுன்னா, இது எல்லாத்தையும் அவங்கனால மாத்த முடியும். ஒரு விஷயத்த பேசிக்கா அவங்கனால புரிஞ்சுக்க முடியும். செகண்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, பர்சனல் growth and confidence. Through education, I gained a sense of accomplishment and confidence. It allowed me to explore my interest, develop talents, and build resilience contributions to my personal growth. அதாவது கல்விங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய சாதனைகள் வந்து செய்யக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கை வந்து நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். என்ன இருக்கோ இல்லையோ எஜுகேஷன்ற ஒரு விஷயம் என் கையில இருக்கு. என்னால எங்க போனாலும் எதுனாலும் செய்ய முடியும்ன்ற ஒரு தன்னம்பிக்கை வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைக்கு நம்ம வளர்த்து கொடுக்கணும். கல்வின்றதுக்கு மேல அந்த ஆர்வத்தை நம்ம கொடுக்கணும். அவங்களோட திறமை என்னன்றதை வளர்த்துக்கக்கூடிய அளவுக்கு நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த மனப்பக்குவத்தை யார் உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அஸ் அ டீச்சர் நம்ம தான் அதை உருவாக்குவோம். அவங்களோட உள்ளுணர்ச்சியை வந்து எந்த அளவுக்கு வளர்த்துக்கணும், எந்த அளவுக்கு அவங்களோட கோலை ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு கரெக்டான ஒரு டைரக்ஷன் காட்டக்கூடிய ஒரே விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் தான். அந்த எஜுகேஷனை முறையா கொடுக்கறது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அஸ் அ டீச்சர், ஆசிரியர் மட்டும்தான். தேர்ட் திங், opportunities and connections. Education open door to deserve opportunities from career advertisements,
advancements to meaningful relationships. It exposed me to different perspectives, cultures, and ideas, expanding my world wide and helping me navigate a complex society. அதாவது நிறைய கல்வியில நிறைய தொடர்புகள் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் வந்து நமக்காக காத்துக்கிட்டே தான் இருக்கு. சோ அந்த வாய்ப்பை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம்? நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு, நிறைய அர்த்தமுள்ள நிறைய உறவுகள் இருக்கு. சோ அதை எப்படி நம்ம கொண்டு போறோம்? நம்ம கூட இருக்கிற கோஸ்டார்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அதை எப்படி நம்ம வந்து கொண்டு போறோம்? அது என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது என்ன கண்ணோட்டத்துல நம்ம பாக்குறோம்? ஒரு கருத்துக்கள் இருக்குன்னா அந்த கருத்துக்களை எப்படி முன்னாடி நின்று நம்ம சொல்றோம்? இந்த கருத்துக்களை சொல்றதுக்கு கூட ஒரு விஷயம் நம்ம கத்துக்கணும். எல்லா இடத்துலயும் எல்லாமே நம்ம பேசக்கூடாது இல்ல. இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் நம்ம எந்த இடத்துல என்ன பேசணும், என்ன நடந்துக்கணும், அந்த ஒரு டாக்டில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரணும். அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எங்க தெரியும் அப்படின்னா எஜுகேஷன் ஒரு விஷயம் நம்ம கையில இருந்தா மட்டும்தான் அதை நேவிகேட் செஞ்சு போகக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த தன்மை வந்து அந்த இடத்துலதான் நமக்கு கிடைக்கும். Next topic is why teaching is a special profession. எதனால வந்து டீச்சிங் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரொஃபஷன்? எல்லாருமே ஒரு வேலைக்கு யார் வேணாலும் எந்த வேலைக்கு வேணாலும் போகலாம். அதை விட ரொம்ப கௌரவமா சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டீச்சிங் ப்ரொஃபஷன் தான். எந்த ப்ரொஃபஷன்ல உருவாக்கக்கூடிய ஒரே ப்ரொஃபஷன் யாரு அப்படின்னா டீச்சர் தான். ஒரு டீச்சர் இல்லாம ஒரு டாக்டரோ, இன்ஜினியரோ, கலெக்டரோ யாருமே அந்த இடத்துல அந்த பொசிஷன்ல வர முடியாது. இது எல்லா ப்ரொஃபஷனையும் உருவாக்கக்கூடிய ஒரே ப்ரொஃபஷன் யாரு அப்படின்னா டீச்சர்ஸ் மட்டும்தான். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஷேப்பிங் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ். அதாவது ஒரு ஸ்கூல்ல இருக்கிற அதாவது ஒரு ஸ்கூல்ல ஒரு ஆசிரியர் வந்து இருக்காங்க சரிங்களா. அந்த ஆசிரியர் கிட்ட அந்த மாணவன் வந்து சொல்றான், நான் வந்து உங்க அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஆசிரியர் ஆகணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றான். அந்த ஆசிரியர் அதுக்கு சொன்னாரு, அந்த ஆசிரியர்ன்றதுக்கு நீ வர்றதுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை நீ கத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல போகும்போது காலப்போக்குல அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு பணி தலைவரா வந்து வளர்ந்து வந்தான். அப்போ அந்த கற்றல்ன்ற விஷயம் வந்து அந்த ஆசிரியர் கிட்ட இருந்து அவன் கத்துக்கிட்ட விஷயம், பயிற்சின்ற ஒண்ணு வந்து அந்த ஆசிரியர் கிட்ட இருந்து அவன் கத்துக்கிட்ட விஷயம். இது என்ன அப்படின்னா டீச்சர்ஸ் ஷேப் தி ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தேர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற அவங்களோட ஃபியூச்சர் யார் கையில இருக்குன்னா ஒரு டீச்சர்ஸ் கையில தான் இருக்கு. நம்மளோட நாலேஜ் மட்டும் அவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடியது இல்லை, நம்மளோட கைடன்ஸ், நம்மளோட லெசன்ஸ் அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி தரணும். That helps the students to build up better future. அவங்களோட ஃபியூச்சரை வந்து யார் அந்த இடத்துல கைட் பண்றாங்க அப்படின்னா as a teacher தான். Encouragement to his students who was struggling. Lifelong learning and growth. டீச்சிங்ன்றது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயம் நம்ம கத்துக்கிட்டே தான் இருப்போம். லைக் இப்போ வந்து ஒரு சின்ன குழந்தைங்களே இருக்காங்க, அவங்க வந்து மொபைல் அழகா யூஸ் பண்ணுவாங்க. அந்த வீட்டுல அந்த தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ண தெரியாது. அவங்க யார்கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து தான் அவங்க அந்த விஷயத்த கத்துக்கிறாங்க. கத்துக்கிறதுக்கு ஏஜ் டஸ் நாட் அ மேட்டர். டெக்னாலஜிஸ் புதுசா நம்ம வந்து வளர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இஃப் யூ ஆர் நாட் அப்டேட் யூ ஆர் அவுடேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். நம்ம அப்டேஷன்ல இல்ல அப்படின்னா நம்ம அவுடேட். அதாவது இது பண்றதுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற குழந்தைங்க நிறைய விஷயம் கத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம அவங்க அளவுக்கு நம்ம அப்டேஷனா இல்ல. சொல்ல போனா நம்ம அவங்க அளவுக்கு நம்ம அப்டேட்டடா இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. This consists evaluations keep the profession dynamic and rewarding. நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ரிவார்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற அவங்க வளர்ந்துகிட்டே போக 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 தான் ஒரு ஆசிரியரும் வளருவாங்க. லைக் கல்வி என்பது ஒரு தொடர்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். Teachers should be updated every day along with the technologies. டெக்னாலஜியோட நம்மளும் ஒருங்கிணைந்துடும், அதோட சேர்ந்து நம்ம கத்துக்கிட்டே போகணும். குழந்தைங்க அந்த அளவுக்கு வந்து அப்டேட்டடா இருக்காங்க இப்போ வரைக்குமே. இந்த இடைவிடாத வளர்ச்சி என்ன ஆகும்னா குழந்தைங்களோட வளர்ச்சியும் கல்வியோட தொழில்நுட்பமும் சுறுசுறுப்பும் அதோட என்ன நம்ம செய்யக்கூடியதா நிறைய விஷயத்த வந்து மாத்தக்கூடிய அளவுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அப்டேட்டடா இருக்கிறதுக்கு. எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட். எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட்ல மித்த இருக்கிற நிறைய ப்ரொஃபஷனை விட டீச்சிங்க்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கும். இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு ப்ரொஃபஷன். டீச்சிங் வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்கும், நிறைய சாட்டிஸ்பாக்சன்ஸ் கிடைக்கும். அதுல வந்து யூ ஆர் மேக்கிங் a different professions like others. Teachers often
found lasting bonds with their students, guiding and supporting them beyond the classroom, which can bring immense personal fulfillment. ஒரு ஆசிரியர் வந்து வெறும் ஒரு கல்வியை மட்டும் அந்த இடத்துல கத்துக் கொடுக்கறது கிடையாது. நிறைய அவங்களுக்கு வழிகாட்டவும் செய்யணும். அவங்களுக்கு ஒரு ஆசிரியரா இருக்கிற நேரம் ஒரு ஆசிரியரா இருக்கணும், ஆலோசகரா இருக்கிற நேரம் ஒரு ஆலோசகரா இருக்கணும். அவங்களுக்கு சொல்ல போனா நம்ம தான் அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மாணவர்களுக்கு நிறைய மனப்பக்குவம் இருக்கு. அவங்க வந்து நம்மளை விட மேலதான் இருப்பாங்க. சமூகத்துல அவங்களோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கணும், அவங்க ஒரு ஆளாகணும் அப்படின்னா ஒரு ஆசிரியர்னால மட்டும்தான் முடியும். ஒரு மாணவன் வந்து தலை சிறந்த மாணவன் ஆகிறதுக்கு யாரு ஒரே காரணம் அப்படின்னா ஆசிரியர் மட்டும்தான் காரணம். மாணவர் நலனுக்கும் அவங்களோட தன்னம்பிக்கும் ஒரு முக்கியமான வகிக்கிற ஒரே ஆள் யாரு அப்படின்னா ஆசிரியர் மட்டும்தான். ஆசிரியர் கல்வி தருபவர் மட்டுமல்ல, வாழ்க்கையே கற்றுக் கொடுப்பவர் ஆவர். ஒரு சிறந்த ஆசிரியர் என்பவர் நுணுக்கமான அறிவையும் கற்றல் ஆர்வத்தையும் ஊட்டுகின்றவர். ஆசிரியருக்கு கற்றல் மனம் பெருகுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். இறுதியில் ஒரு ஆசிரியர் என்பவர் தர்மத்திற்கு வழிகாட்டி, அறிவிற்கு ஒளி, உங்கள் ஆற்றல் உங்கள் மாணவர்களுக்கான அன்பில் உள்ளது என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். The conclusion is, that concludes my portions of the webinar. I would like to thank you all for attending and participating. Now it's my pleasure to hand over the webinar to our next speaker, Mrs. Dhanalakshmi, our Montessori faculty from Coimbatore, who will be continuing the above topic and has extensive experience in related field. Thank you. Mrs. Dhanalakshmi ma'am, you can have yes, ma'am. on this project. Okay, thank you. Good evening to all. I am Dhanalakshmi, working in Profina Institute of Teacher Training College at Coimbatore. Now I am going to talk about effective teaching. First of all, teaching. Teaching means கற்பிக்கிறது. நார்மலா நம்ம எப்பவுமே ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து நம்ம கத்துட்டு தான் இருக்கோம். சோ அந்த இடத்துல நமக்கு கத்து கொடுக்கிற ஒவ்வொருமே நமக்கு டீச்சர்ஸ் தான். பர்டிகுலரா ஒரு டீச்சர் அப்படிங்கிறவங்க எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம இப்ப இந்த செமினார்ல பார்க்கலாம். அதாவது வந்து தெரியும், அலெக்சாண்டர் அப்படின்னு ஒரு பெரிய பேரரசர் இருந்தாரு. அவரு என்ன அவருடைய ஆம்பிஷன் வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த நாட்டவே வந்து அவர் கைக்குள்ள போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாரு. நாடு மட்டும் இல்ல, இந்த உலகத்தையும் தன் வசம் படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் வந்து நினைச்சிட்டு இருந்தாரு. அதே மாதிரி அந்த எய்ம் வந்து அவர் அச்சீவும் பண்ணினாரு. அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு இவ்வளவு பெரிய சாதனையை நீங்க எப்படி பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, என்னை வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க என்னுடைய பேரண்ட்ஸ், அதாவது பெற்றோர்கள். ஆனா இந்த உலகமே என் கைக்குள்ள இருக்கு அப்படின்னு கேட்டா என்னோட ஆசிரியர், அதாவது அரிஸ்டாட்டில், அவருதான் இந்த உலகம் வந்து என் கைக்குள்ள வர்றதுக்கு உதவியா இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சோ ஒரு டீச்சர் அப்படிங்கிறவங்க ஒரு மாணவனுக்கு மட்டும் இல்ல, ஒரு சமுதாயத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய எபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு டீச்சர் எப்படி இருக்கணும், ஒரு ரோல் மாடல் ஆஃப் த சொசைட்டி. சமூகத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ஒரு ரோல் மாடலா இருக்கணும் டீச்சர் அப்படிங்கிறவங்க. அது மட்டும் இல்லாம அவங்க டீச்சிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும். நம்ம சொல்றோம், ரீட் பண்றோம், அதை அவங்களுக்கு சொல்றோம், அந்த மாதிரி இல்லாம ஒரு மெட்டீரியல்ஸ் வச்சு, அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ரூம் வந்து நல்ல மேனேஜ்மெண்ட் பண்ணி அந்த என்ஜாய்மெண்ட்டை குழந்தைகளுக்கு ஈஸியா எடுத்துக்கிற மாதிரி நம்ம சொல்லி கொடுக்குற டீச்சிங் வந்து அவங்களுக்கு ஈஸியா அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கணும். ரொம்ப சிம்பிளா இருக்கணும், அதே டைம்ல ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும். Then what the teacher is more important than what they teach. அதாவது டீச்சர் வந்து என்ன சப்ஜெக்ட் டீச்சர் வேணாலும் இருக்கலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், மேக்ஸ், எனிஒன் எதுவும் இருந்தாலும் அவங்க டீச்சிங் மெத்தட், அவங்க எப்படி டீச் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் எதுவா இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு ஈஸி வேலை போய் அவங்களுக்கு கனெக்ட் ஆகணும், அந்த அளவுக்கு இருக்கணும் நம்மளுடைய டீச்சிங். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சொசைட்டில நிறைய ஒர்க்ஸ் இருக்கு.
டாக்டர்ஸ் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, நர்ஸ் இருக்காங்க. ஆனா இத்தனை தொழில்கள் இருந்தாலுமே அதுக்கு எல்லாம் மேல ஒரு படி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த டீச்சிங் ஒர்க். அதாவது இந்த ஆசிரியர் தொழில் தான் எல்லாத்துக்கும் ஒரு படி மேல இருக்கும். ஏன்னா அவங்களை எல்லாமே உருவாக்குறதே வந்து நம்ம தான். சோ ஒரு டீச்சர் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, அடுத்த ஜெனரேஷனை வந்து உன்னால முடியும், நீ பண்ணுவ, வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுசரிச்சு அவங்களுடைய ஜெனரேஷனை வந்து ரொம்ப ஊக்குவிக்கிறவங்களா இருக்கணும். அதாவது வந்து ஒரு குழந்தை சக்சஸ், நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தை அல்லது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சக்சஸ் அப்படின்னா அந்த சக்சஸ்ல பெருமைப்பட போறது, அந்த சக்சஸுக்கு ஃபுல்ஃபில்லா இருக்கக்கூடியது நம்ம, அதாவது டீச்சர்ஸ் மட்டும்தான். இப்ப நார்மலா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய சக்சஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஒரு 10 பேர்த்துக்கு நம்ம லெசன் எடுத்து அந்த லெசன்ல கொஸ்டின் கேட்டு அதை அவங்க ஆன்சர் பண்ணி அதுல இருந்து நம்ம எவாலுவேஷன் பண்ணி நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லான ஹாப்பியா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தெளிவான வாழ்க்கை பாதைய அவங்க வாழணும், அவங்க முன்னேறணும் அப்படின்னு நம்ம டீச்சர்ஸ் நம்ம வந்து எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸை பத்தி நினைச்சிட்டே இருக்கணும். சோ இந்த டீச்சர், அதாவது ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி டீச்சர்ஸ்னால மட்டும்தான் மேம் சொன்ன மாதிரி அவங்க வந்து பாம்பு சட்டை போட்டிருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க, அவங்களுடைய ஸ்கின்னா இருப்பாங்க. எப்பவுமே அவங்க கூட அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க கூடவே இருப்பாங்க. For most of us, teaching is not just what earns our paycheck. Teaching is what we are put on earth to do. அதாவது நம்ம டீச்சரா இருக்கோம், சரி ஒரு வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், அமௌண்ட் வாங்குறோம் அப்படிங்கிறது மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு டீச்சர் அப்படிங்கிறவங்க இந்த உலகத்துல நம்மளால என்ன மாத்த முடியும் அப்படிங்கிறத எப்பவும் வந்து நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய டீச்சிங் அப்படிங்கிறது குழந்தைக்கு ரொம்ப ஈஸியா இருந்தாலும் அது வந்து நம்மள ஃபாலோ பண்ணி வர்ற மாதிரி இருக்கணும். இப்ப நம்மளே பார்த்தோம்னா சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப மேக்சிமம் எல்லாருமே வந்து டீச்சர் விளையாடுறத விளையாடுவோம். ஏன் அப்படின்னா அந்த அந்த மனசுல வந்து நம்ம டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து எப்பவுமே நமக்கு இருந்துட்டே இருக்கும். சோ நம்ம ஒரு கரெக்டா ஒரு ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னாதான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நம்மள ஃபாலோ பண்ணி கரெக்டா வருவாங்க. அதுக்கப்புறம் டீச்சர் அப்படிங்கிறவங்க வாழ்நாள் ஃபுல்லா, அதாவது லைஃப் லாங், இந்த டீச்சிங் ப்ராசஸே என்ன அப்படின்னா லைஃப் லாங்கா நம்ம வந்து கத்துட்டே தான் இருப்போம். போதும் இது வரைக்கும் படிச்சது போதும் அப்படின்னு நம்மளால வந்து ஸ்ட்ரகிள் பண்ணவே முடியாது. பட் டீச்சிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது லைஃப் லாங்கா இருக்குது. ஸோ டீச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளும் வந்து ரெகுலரா அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் இப்ப இருக்கிற என்விரான்மெண்ட், இப்ப இருக்கிற சொசைட்டியை வந்து நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். ஏன்னா குழந்தைங்க வந்து நம்மளை விட இம்ப்ரூவ்மெண்டா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்காங்க. அவங்க நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்கக்கூடிய இடத்துல அவங்க 4 கொஸ்டின் கேட்பாங்க. சோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். A teacher is a candle who spends the whole lightening of the life of students. எப்பவுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே ஒரு டீச்சர் வந்து தன் லைஃபை வந்து அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, லெசன் எடுக்கிறோம், பாடம் எடுக்கிறோம், அவ்வளவுதான், இந்த எழுத கொடுக்குறோம், ஓகே அதோட நம்ம கடமை முடிஞ்சுது அப்படின்னு இல்லாம நம்ம டீச் பண்ணிருக்கிறது அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டா போய் சேர்ந்திருக்கு. அஸ் அ டீச்சரா நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றது. நார்மலா இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னா, அதாவது வந்து இந்த டீச்சிங் ஃபீல்டுல மட்டும்தான் ஒரு ஃபுல்ஃபில்லான ஹாப்பி அப்படிங்கிறது எப்பவுமே கிடைக்கும் நம்மளுக்கு. காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு லெசன் எடுக்கிறோம், ஒரு கிளாஸ் எடுக்கிறோம், அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். அந்த குழந்தை, இப்ப நம்ம கிளாஸ் குழந்தை இருக்கு, ஒரு 20 குழந்தையில எல்லாமே வந்து டெஸ்ட் எழுதி ஃபுல் மார்க் வாங்கிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு நம்மளே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஹாப்பியா இருக்கும் நம்மளுக்கு. அது வந்து இந்த டீச்சிங் ஃபீல்டுல மட்டும்தான் கிடைக்கும். சோ அந்த டீச்சிங் ஃபீல்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொசைட்டில எத்தனை ஒர்க்ஸ் இருந்தாலும் இந்த டீச்சிங் ஃபீல்டு அப்படிங்கிறது எப்பவுமே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டா தான் இருக்கும். சோ அதனால அந்த டீச்சிங் ஒர்க் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அப்புறம் டீச்சிங் அப்படி பண்றப்ப ஒரு மெட்டீரியல்ஸ் கம்யூனிகேட் பண்ணி நம்ம டீச்சிங் பண்ணோம் அப்படின்னு சொன்னா குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா மாண்டிசோரி எஜுகேஷன், அதுதான் வந்து ப்ரீ ஸ்கூல், அதாவது குழந்தைங்க 3 வயசுல இருந்து 6 வயசு வரைக்கும் அவங்களுடைய லேர்னிங் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப குயிக்கா பவர்ஃபுல்லா இருக்கும். இப்ப மேக்சிமம் ஒரு 2-2.5 வயசு வரைக்கும் குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸோடையும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க கூட மட்டும்தான் இருப்பாங்க.
அதுக்கப்புறம் 3 வயசுக்கு மேல அவங்க வந்து ஒரு சொசைட்டில கனெக்ட் ஆவாங்க. ஒரு சொசைட்டில கனெக்ட் ஆகறப்ப அந்த குழந்தைகளுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு என்னென்னலாம் சொல்லிக் குடுக்கணும் அப்படிங்கிறத ப்ரீ ஸ்கூல்ல வந்து நம்ம எப்பவுமே சொல்லிக் குடுப்போம். இது யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மரியா மாண்டசரி. அவங்க வந்து இத்தாலியில இருக்கிற ஒரு டாக்டர். அவங்க தான் வந்து இத கொண்டு வந்தாங்க. அத வந்து அவங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹேண்டிகேப்டட் ஸ்டூடண்ட்ஸ் அதுக்கு அவங்களுக்காக தான் அத எடுத்துட்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, குழந்தைக வந்து எப்பவுமே இண்டிபெண்டன்ட்டா ஒரு விஷயத்த கத்துக்குச்சு அப்படிங்கிறப்ப அது ரொம்ப ஈஸியா கத்துக்குவாங்க. இப்ப நம்ம சொல்லி சொல்லி குடுத்து இப்ப நம்ம போய் நின்னு போர்ட்ல எழுதி போட்டு இது அப்படி அது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு அந்த குழந்தைக அவங்களா ஒரு இண்டிபெண்டன்ட்டா ஒரு கத்துக்கிறப்ப எல்லா விஷயங்களுமே வந்து சீக்கிரமா அவங்க அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாம அது லைஃப் லாங் அப்படியே வந்து நம்ம கிட்ட நிக்கும். நம்ம நம்ம அதாவது வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் டெவலப் ஆயி வந்துட்டான். அவனுடைய லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பெருமைப்படுறது யாரா இருக்கும் அப்படின்னு சொன்னா டீச்சர். ஒரு எந்த ஒரு அதாவது வந்து அடுத்தவங்களுடைய வளர்ச்சிய பார்த்து பொறாமப்படாம இருக்கிற ஒரே ஒரு ஃபீல்டு என்ன ஃபீல்டு அப்படின்னா டீச்சிங் ஃபீல்டு மட்டும்தான். மத்த எந்த ஃபீல்ட்லயா இருந்தாலும் அடுத்தவங்க முன்னேறி வந்தா கண்டிப்பா நம்ம பொறாமப்படுவோம், காம்படிட் பண்ணுவோம். அவங்க டவுன் ஆகணும் அப்படின்னு நினைப்போம். பட் டீச்சிங் ஃபீல்ட்ல மட்டும்தான் இன்னொருத்தவங்க அதாவது நம்ம குழந்தையோ நம்ம யாராவது ஒருத்தர் முன்னேறி வரப்ப ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்றது டீச்சர்ஸ் மட்டும்தான். ஸோ டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப சொசைட்டிக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆனவங்க. அப்புறம் இந்த உலகத்தவே மாத்தக்கூடிய ஒரு சக்தி யாரு கையில இருக்கு அப்படின்னா நம்ம டீச்சர்ஸ் கையில தான் இருக்கு. ஒரு குழந்தை வந்து நல்லா படிக்கணும். இதுதான் நல்லா அதாவது வந்து ஒரு கிளாஸ் பாக்குறோம். ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஹேண்டில் பண்றப்ப இது நல்லா படிக்கும், இது நல்லா படிக்காது அப்படின்னு சொல்லி நம்மளால முடிவு பண்ணவே முடியாது. எல்லா குழந்தைகளுக்குள்ளயும் ஒரே அறிவு, ஒரே திறன் தான் இருக்கு. அதை வெளிக்கொண்டு வர்றது எப்படி? அதை என்னென்னலாம் பண்ணலாம்? இந்த குழந்தைக்கு இதை பண்ணலாம், இந்த குழந்தைக்கு இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எப்பவுமே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும். அதுக்கப்புறம் டீச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கணும். குழந்தைகளோட பேசுறப்ப அவங்களுக்கு எப்பவுமே வந்து அப்ரிசியேஷன் கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கிறோம். அது வந்து நார்மலான ஒரு கொஸ்டினாவே இருந்தாலும் அவன் அதை ஆன்சர் பண்றப்ப வெரி குட் சூப்பர் அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கணும். எப்பவுமே என்கரேஜ் அப்படிங்கிறது டீச்சருக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அந்த மாதிரி என்கரேஜ் பண்றப்ப அந்த குழந்தைகளுடைய இது வந்து இன்னும் அதிகமாக ஓகே அப்ப நம்ம கரெக்டா பண்றோம், நம்ம நல்லாதான் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குழந்தைகளுடைய மனசுல வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுக்கறவங்களா இருக்கணும் எப்பவுமே. நம்மளை பார்த்து அந்த குழந்தைக வளருவாங்க. சோ அவங்க வந்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவா இருக்கணும். நம்மளுடைய பர்சனல் வெறுப்பை எல்லாம் கொண்டு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காமிக்க கூடாது. அதெல்லாம் அப்படியெல்லாம் பண்றப்ப இன்னும் கொஞ்சம் அந்த குழந்தைக்கு அந்த சப்ஜெக்டே பிடிக்கல, அந்த சப்ஜெக்ட பார்த்தாலே எரிச்சல் வருது அப்படின்னாலும் நமக்காக படிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. சோ ஓகே இந்த மிஸ் எனக்கு பிடிக்கும். சோ இந்த சப்ஜெக்டையும் நம்ம படிக்கலாம். அதாவது வந்து நம்ம டீச்சிங் ஃபீல்ட்ல மட்டும்தான் இந்த மாதிரி சிமிலாரிட்டிஸ் எல்லாம் இருக்கும். மத்த எந்த ஃபீல்ட்லயுமே வந்து அது பண்ணுனா பண்ணிதான் ஆகணும். வேற வழி இல்ல. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை பண்ணிதான் ஆகணும். பட் இந்த ஃபீல்ட்ல மட்டும்தான் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம குழந்தைய எப்படி கொண்டு வரலாம், இவனுக்கு இப்படி சொல்லி தரலாம், அவனுக்கு அப்படி சொல்லி தரலாம். நம்மளுடைய இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து அந்த குழந்தையோட லைஃப இன்க்ரீஸ் பண்றதுக்கு பார்க்கலாம். சோ டீச்சிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒன்று இந்த சொசைட்டில. தென் அப்புறம் as usual எப்பயும் போல நம்ம ரெகுலரா நம்மள வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறப்ப மட்டும்தான் நம்மளும் வளருவோம். டீச்சிங் ஃபீல்ட் இருக்கிறப்ப மட்டும்தான் நம்மளும் வளருவோம். நம்ம கூட பின்னாடியே வந்துட்டு இருக்கிறவங்களையும் வளர்த்தி விட்டுட்டே இருப்போம். ஸோ டீச்சிங் ஃபீல்ட் அப்படிங்கிறது எப்பவுமே பாசிட்டிவான ஒண்ணு. நம்ம வந்து அதை எப்பயும் வந்து வளர்த்துட்டே வரணும். மேம் நெக்ஸ்ட் டாபிக் போடுங்க. தென் பேஷனேட் டீச்சர்ஸ். அதாவது வந்து என்ன சொல்லலாம்னா டீச்சர்ஸ் வந்து எப்படி இருக்காங்க, அதாவது வந்து அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு இடத்துல ரொம்ப அந்த அந்த வேலையை வந்து ரொம்ப புடிச்சு செய்யறப்ப அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களா
எஃபெக்டிவ் டீச்சிங் டெக்னிக்ஸ் கொடுப்பாங்க. ஒரு எஃபெக்டிவான ஒரு டீச்சிங்கை கொடுப்பாங்க. தென் மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. குழந்தைகளை வந்து உங்களால முடியும், நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோப்ஃபுல்லா இருப்பாங்க. நம்மனால முடியும், நம்ம இந்த குழந்தைய ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப்ஃபுல்லா இருப்பாங்க. ஒரு கிளாஸ்ல வந்து 35 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க கூடிய ஒரு டேலண்ட் வந்து எப்பவுமே வந்து டீச்சர்ஸ்க்கு இருக்கணும். 35 மெம்பர்ஸ் இருக்காங்களா, அவங்க அத்தனை பேரையும் நம்மளை கவனிக்க வைக்கணும். அப்படி இருக்கணும் நம்மளுடைய டீச்சிங். அப்புறம் அந்த நாலேஜ், இப்ப 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்க இடையில சண்டை கட்டிக்கிறாங்க. சோ அந்த இடத்துல போய் நம்ம வந்து நீ பண்ணது தப்பு, நீ பண்ணது தப்புன்னு சொல்லாம அந்த இடத்துல சமரசம் பண்ற மாதிரி ஒரு கெப்பாசிட்டி வந்து நமக்கு எப்பவுமே வச்சிருக்கணும். 2 பேர்த்துக்குமே நம்ம மேல வந்து ஒரு இது வந்துடக்கூடாது. சோ 2மே நம்ம குழந்தைங்க தான் அப்படிங்கறத வந்து நம்ம நினைச்சு எப்பவுமே அந்த ஒரு திங்கிங்லயே இருக்கணும். தென் யூஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் எமோஷன் சைமல்டேனியஸ்லி. நம்மளுடைய நாலேஜ் வந்து எப்பவுமே கரெக்டா அந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த இதெல்லாம் ஒர்க் பண்றப்ப நம்ம நம்ம போடக்கூடிய பாலுக்கு கரெக்டான கோல் வந்து தானா செட் ஆகும். எந்த ஒரு லெசன் எடுக்கிறோமோ அந்த லெசனுக்கான டீப் மேட்டர், அதோடைய மேட்டர் நாலேஜ் வந்து நமக்கு வந்து டீப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அந்த லெசன் வந்து நம்ம கரெக்டா வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். சோ ஒரு டீச்சர் அப்படிங்கிறவங்க எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியும் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட இருக்கணும். சோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே வந்து குழந்தைகளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும். எல்லாத்தையும் அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த குழந்தைக்கு இப்படி டீச் பண்ணா அவன் ஓகேவா இருப்பான், இந்த குழந்தைக்கு இப்படி டீச் பண்ணா அவன் ஓகேவா இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை பத்தி நம்ம எப்பவுமே புரிஞ்சிருக்கணும். அவங்க எல்லாமே வந்து நம்ம குழந்தைக. அவங்க அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா லைஃப்ல எடுத்து வைக்க போறது வந்து நம்மளுடைய ஹாப்பிக்காக. நமக்கு வந்து அதுதான் ஹாப்பி அப்படின்னு சொல்லி எப்பவும் நம்ம நினைச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் பண்ணுங்க. ஒரு டீச்சர் வந்து அவங்களுடைய டீச்சிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். நான் அப்படியே சொன்ன மாதிரி ஒரு 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க கிளாஸ்ல அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து நம்ம மேல கவனமா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். சோ இதுதான் வந்து கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். அடுத்து என்விரான்மெண்ட் கண்டக்டிவ் டு லேர்னிங். அங்க இருக்கிற சூழலை பயன்படுத்தி அந்த குழந்தைகளுக்கு எப்படி லேர்ன் பண்ணி கொடுக்கலாம். ஒரு இப்ப சின்ன குழந்தைங்க இருக்குங்க, இதே வந்து நம்ம ABCD அப்படின்னு போர்டுல எழுதி சொல்லாம அத ஆப்பிள் ஆப்பிள் டிரா பண்ணி பக்கத்துல ஒரு பிளாஷ் கார்டு வச்சு இது ஆப்பிள், அப்ப A ஃபார் ஆப்பிள். பால் டிரா பண்ணி பக்கத்துல ஒரு, அல்ல அது வந்து ஒரு எக்யூப்மெண்ட் ஒரு ஆப்ஜெக்டா கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷுவலா நம்ம டீச்சிங் கொடுக்கறப்ப அந்த கத்துக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அதை லைஃப் லாங் மறக்காம அப்படியே இருக்கும். இந்த மாண்டிசோரி மெத்தட்ல எல்லாமே வந்து எக்யூப்மெண்ட்ஸ் மெத்தட்ஸ் தான் இருக்கும். எதுக்காக அப்படின்னா அந்த 3 to 6 இயர்ஸ்ல குழந்தைகளுடைய நாலேஜ் வந்து ரொம்ப பீக் லெவல்ல இருக்கு. அந்த இடத்துல நம்ம எஜுகேஷன் நல்லபடியா கொடுத்தோம் அப்படின்னா, அந்த பேசிக் வந்து நல்லபடியா போட்டோம் அப்படின்னா அது வந்து லைஃப் லாங் மறக்காம இருக்கும். சோ அந்த மாண்டிசோரி எஜுகேஷன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ் தான். 1 2 3 சொல்றது, ABCD சொல்றது, அது எல்லாமே வந்து பிளாஷ் கார்டு யூஸ் பண்ணி, டைஸ் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் பிங்க் டவர்னு ஒண்ணு இருக்கும், அது யூஸ் பண்ணி டிக்ரீசிங், பெருசுல இருந்து சிறுசு கண்டுபிடிக்கிறது எப்படி, சிறுசுல இருந்து பெருசு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு அந்த மாதிரி டீச் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு பஞ்ச் ஆஃப், ஒரு கவுண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து குழந்தைகிட்ட கொடுத்துட்டு நீங்க 5 கவுண்ட் பண்ணுங்க, நீங்க 10 கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றப்ப அந்த குழந்தைகளுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும். போர் அடிக்காம அவங்க ரொம்ப ஆக்டிவா ரொம்ப இன்ட்ரெஸ்டடா அந்த ஒர்க் வந்து பண்ணுவாங்க. மேம் நெக்ஸ்ட் ஸ்லைட் பண்ணுங்க. மேம் ஸ்லைடு அவ்வளவுதான் மேம். மேம் 5 போட்டீங்களா? எஸ் மேம். ஓகே ஓகே மேம், ஓகே. இதே கண்டினியூ பண்ணுங்க மேம். சரி ஓகே மேம், ஓகேங்க. ஒரு தெளிவான வாழ்க்கை பாதை வந்து நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஒரு டீச்சருடைய
வழிகாட்டுதல், ஒரு கைட்னஸ் அப்படிங்கிறது நமக்கு வேணும். அதாவது வந்து நம்ம இந்த கற்பித்தல் துறையில மட்டும்தான் அது வாழ்நாள் ஃபுல்லா நம்ம ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து நமக்கு கிடைக்கும். தென் அப்புறம் டீச்சர்ஸ் வந்து எப்பவுமே ஒரு எஃபெக்டிவா, எப்பவுமே ஒரு பாசிட்டிவா நம்மளால முடியும் அப்படின்னு சொன்னாதான் நம்மளை ஃபாலோ பண்ணி வர குழந்தைகளும் வந்து அதே மாதிரி சொல்லி வருவாங்க. A teacher is a candle who spends the whole lighting up the life of students. அதாவது வந்து நம்ம டீச்சர் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும்னா நம்ம லைஃப் ஃபுல்லா ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி எரிஞ்சு அந்த குழந்தைகளுக்காக நம்ம எரிஞ்சு உருகி போகணும். அதுதான். அதாவது வந்து வேற எந்த ஃபீல்ட்லயுமே இந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அது டாக்டரா இருக்கட்டும், நர்ஸா இருக்கட்டும், இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், அது எதுவா இருந்தாலுமே டீச்சர்ஸ் ஃபீல்ட்ல மட்டும்தான் எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம எஃபோர்ட் போடுறோமோ நம்ம கண்ணு முன்னாடி அவ்வளவுக்கு அவ்வளவான ஒரு ரிசல்ட் வந்து கிடைச்சு நம்ம ஹாப்பியா இருக்க முடியும். அதாவது வந்து இந்த ஃபீல்ட்ல மட்டும்தான் ஒரு விஷயம் கொடுத்து அதனால ஒரு ப்ராடக்ட் வந்து அதை ஹாப்பியா ஆகக்கூடியது வந்து இதுல மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். மேம் எஸ் மேம். நீங்க கண்டினியூ பண்றீங்களா மேம்? Yes, ma'am. நான் continue பண்ணிடுறேன். Thank you, Dhanalakshmi ma'am. Thank you for your valuable speech. அதாவது இப்போ நீங்க இந்த வெபினார்ல என்ன ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டீச்சிங் ப்ரொஃபஷன்னா என்ன, அதோட இது என்ன அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா டீச்சிங் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு பேஷனா இருக்கலாம். நம்மளோட ஹெட்டிங்கே அதுதான், டீச்சிங் வித் பேஷன் அண்ட் பர்பஸ். எதுக்காக நம்ம ஒரு டீச்சிங் ஃபீல்டுக்குள்ள வர்றோம், அந்த ப்ரொஃபஷன் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆஸ் அ டீச்சரா வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா நாங்க சொல்றோம். ஓகேங்களா? நிறைய குழந்தைங்க கிட்ட நிறைய இன்சைட் அப்படின்ற ஒரு லேர்னிங் இன்சைட்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா சொல்லி கொடுங்க உங்க குழந்தைங்க கிட்ட. உங்க குழந்தைங்களா இருக்கட்டும், அது எந்த ஏஜா இருக்கட்டும், அந்த குழந்தைக்கு வந்து லேர்னிங் இன்சைட்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க வந்து கண்டிப்பான முறையில வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி நீங்க ஒரு குழந்தைக்கு கத்து கொடுக்குறீங்கனாலும் அவங்களுக்கு அந்த லேர்னிங் விசிபிலிட்டினா என்னன்ற ஒரு விஷயத்தையும் நீங்க கத்துக் கொடுக்கணும். லேர்னிங் இன்சைட்னா என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்குள்ள எப்படி வந்து ஒரு விஷயம் இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. லைக் வந்து ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரியில வந்து உல்ஃப்காங் காக்லர் அப்படின்றவர் தான் அந்த இது பண்ணாரு. அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணி பார்த்தாரு. எதை வச்சு பண்ணி பார்த்தாரு அப்படின்னா ஒரு சிம்பான்சி வச்சு பண்ணி பார்த்தாரு. ஓகேங்களா? அந்த சிம்பான்சியோட நேம் வந்து சுல்தான். ஓகேங்களா? இந்த ஸ்டோரி அந்த இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த சிம்பான்சி வந்து ஒரு கேஜ்குள்ள போட்டு க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த கேஜுக்கு வெளியில ஒரு பஞ்ச் ஆஃப் பனானாஸ் வந்து இருக்கும். அந்த பஞ்ச் ஆஃப் பனானாஸ் கையில வந்து ஒரு 2 ஸ்டிக் வந்து அந்த மங்கீஸ் கிட்ட, அந்த சிம்பான்சி கிட்ட கொடுத்துருவாரு, சுல்தான் கிட்ட. ஓகேங்களா? அந்த சுல்தான் வந்து ரொம்ப நேரமா வந்து அந்த ஸ்டிக் வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பனானா வந்து எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் அதனால வந்து அந்த கேஜ்ல இருந்து எடுக்க முடியாது அந்த பனானாவை. ஒரு கட்டத்துல ரொம்ப டயர்ட் ஆயிரும். அந்த சுல்தான் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிரும். ஒரு கட்டத்துல அந்த ஸ்டிக்க வச்சு இது பண்ணிட்டே இருக்க போகும்போது அந்த ஸ்டிக்க வந்து விளையாட்டுத்தனமா செய்ய போகும்போது அந்த ஸ்டிக் ரெண்டும் வந்து ஜாயின் ஆயிடுச்சு. ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டிக் வந்து ஒரு பெரிய அப்படியே ஒரு லாங் ஸ்டிக் ஆயிடுச்சு. அந்த லாங் ஸ்டிக் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டிக்க வச்சு அந்த பனானாவை எடுத்து அழகா அந்த சிம்பான்சி வந்து சாப்பிட ஆரம்பிச்சு. இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து இந்த சிம்பான்சி வந்து சேம் ஒரு குழந்தைங்க மாதிரிதான். ஒரு விஷயத்த விளையாட்டா ஒரு குழந்தைக்கு எப்படி வந்து விளையாட்டுலயும் கல்வி எப்படி கத்துக் கொடுக்கலாம், லைக் பிளே வே ஆஃப் லேர்னிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? இததான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிராக்டிக்கல் வே ஆஃப் டீச்சிங்னு சொல்லுவாங்க. விளையாட்டு முறையிலயும் ஒரு கல்வியை வந்து நம்ம அந்த குழந்தைக்கு வந்து கண்டிப்பா வந்து கத்துக் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. சரிங்களா? எல்லா குழந்தைக்குள்ளயுமே ஒரு யூனிக்கான ஒரு டேலண்ட்ஸ் இருக்கும். அந்த டேலண்ட்ஸ் வந்து எப்படி ஒரு டீச்சரா வந்து நம்ம வெளியில கொண்டு வரணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதுதான் இந்த லேர்னிங் இன்சைட்ல இருந்து எடுத்தது. அகாடமிக்ஸ்ல என் குழந்தை வரலையா, இதுல என் குழந்தை நல்லா செய்யலையா, ஓகே லெட் இட் பி. அகாடமிக்ஸும் ஒரு பக்கம் இருக்கு.
பட் ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் ஒரு யூனிக்கான ஒரு டேலண்ட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த டேலண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்க குழந்தைங்களாவே இருக்கட்டுமே. அவங்க அந்த ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொல்றாங்களா? ஏன் அது பிடிக்கல? என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க வந்து அந்த குழந்தைகிட்ட கண்டிப்பா கேட்கணும். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? அந்த ப்ராப்ளம் என்னன்னு நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். ரெக்டிஃபை பண்ணி அதை சால்வ் பண்ணி அவங்களுக்கு என்னவோ அந்த டைரக்ஷனை வந்து நம்ம கரெக்டா காட்டணும். ஏன்னா ஒரு பழமொழியே இருக்கு, 5ல் வளையாது 50லும் வளையாது. நம்ம ஒரு பேஸ் வந்து கரெக்டா அந்த குழந்தைக்கு கொடுக்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஃபியூச்சர் வந்து கரெக்டா வந்து நடக்கும். அவங்க ஃபியூச்சர் என்னமோ அந்த ஃபியூச்சரை நோக்கி அவங்க போக ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யாராவது ஏதாவது சஜஷன்ஸ் ஏதாவது சொல்லணுமா? இந்து மேம், பிருந்தா மேம். யாராவது ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? ஏதாவது டவுட்ஸ் வந்து கேட்கணுமா? செஷன் எப்படி போச்சு உங்களுக்கு? மியூட் எடுத்துட்டு பேசலாம் யாரு வேணாலும். மேம் செஷன் யூஸ்ஃபுல்லா போச்சு மேம். நல்லா இருந்தது மேம். கத்துக்கிட்டீங்க மேம் இந்த செஷன்ல? மேம் ஒரு டீச்சர்னா எப்படி இருக்கணும், எந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்மளோட வந்து கொண்டு போகணும், அதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா தெரிஞ்சது மேம். ஓகே மேம். நீங்க டீச்சரா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கிங்க்கு என்ன இருக்கு, அந்த கேப்பபிலிட்டிக்கு நம்ம இருக்கோமா? நம்ம வந்து நம்மளே வந்து செதுக்கிக்க கூடிய ஒரு வந்து சிற்பியா தான் நம்ம இருக்கணும். இப்ப இருக்கிற ஒரு கல்ச்சருக்கு வந்து நம்மளே வந்து மோல்ட் பண்ணிக்கணும். ஆஸ் அ டீச்சரா வந்து நம்ம நம்மளே வந்து மோல்ட் பண்ணிக்கணும். வேற யாராவது ஃபீட்பேக்? மியூட் எடுத்துட்டு தாராளமா சொல்லலாம். உங்க சஜஷன் இல்ல உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस இருக்கு, குவரிஸ் இருக்குன்னா யார் வேணாலும் தாராளமா பேசலாம். மியூட் எடுத்துட்டு பேசலாம். ஓகே. Thank you for joining us. இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா நீங்களும் வந்து ஒரு சிறந்த ஆசிரியர் ஆகிறதுக்கு வந்து ப்ரொஃபினா நாங்க கூட இருப்போம். கண்டிப்பா நம்மளோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பொள்ளாச்சியில இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, உடுமலைப்பேட்டையில இருக்கு. நாங்க ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். டிப்ளமோ இன் நர்சரி எஜுகேஷன், டிப்ளமோ இன் மாண்டசரி அண்ட் சைல்ட் எஜுகேஷன், அட்வான்ஸ் டிப்ளமோ இன் மாண்டசரி அண்ட் சைல்ட் எஜுகேஷன், advanced diploma in Montessori and child education 1-year course, nursery education, kindergarten and nursery education, primary education, grade level educations எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது 10th +2 முடிச்சிருக்காங்க, டிகிரி ஏதாவது ஒரு முடிச்சிருக்காங்க அப்படின்னா தாராளமா நம்ம அதுல கோர்சஸ் ஜாயின் பண்ணலாம். நம்ம பிரான்ச்சஸ் எல்லாம் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி அண்ட் உடுமலைப்பேட்டையில இருக்குங்க மேம். ஓகேங்களா? பிளேஸ்மெண்ட்ஸும் நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம காலேஜ்ல வந்து எல்லா டீச்சர்ஸுமே வந்து மாண்டசரி பேஸ்ட் டீச்சர்ஸ் தான். சோ உங்களை வந்து வெளியில அனுப்ப போகும்போது உள்ள போகும்போது நீங்க ஒரு ட்ரைனி டீச்சரா வருவீங்க. வெளியில நீங்க போகும்போது ஒரு டீச்சரா தான் நீங்க வெளியில போவீங்க. அந்த அளவுக்கு தான் நாங்க ப்ரொஃபைனா உங்களுக்கு கொடுப்போம் எல்லாத்துக்கும். ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இவ்வளவு ஒரு காமா வந்து இவ்வளவு தூரம் எங்க கூட இந்த 1 hour வந்து ரொம்ப டிராவல் பண்ணதுக்கு, உங்களோட வேல்யூபிளான டைம் வந்து எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிஒன். தேங்க் யூ தனலட்சுமி மேம். Thank you, ma'am. And thank you, Profina Groups, for giving me this opportunity. Thank you, Brinda ma'am, and thank you, Indu ma'am. Thank you, Mutraj sir, for giving me this opportunity. Thank you to everyone.